துணிகரமாய் தெய்வ திட்டத்தை செய்யாதவங்களை தெய்வம் எந்த பாதாளத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு போய் தெய்வ திட்டத்தை செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஊழியத்துல கொண்டு வரணும்னு தெய்வம் திட்டம் வச்சு அந்த மனுஷன் ஊழியத்துல வராம எவ்வளவு ஓடி நடந்தாலும் அந்த மனுஷன் ஊழியத்துல கொண்டு வருகிறது வரைக்கும் அந்த மனுஷன் தேவனுடைய கரம் விரோதமாய் செயல்பட்டுட்டே இருக்குமே தவிர அந்த மனுஷனை தெய்வம் கொல்ல மாட்டார். விரோதமாய் அவருடைய கரம் செயல்பட்டுட்டே இருக்கும். எப்ப அந்த மனுஷன் நான் வாரையாண்டவரே என்னை காப்பாற்று ஒப்பு கொடுக்கிறானோ அது வரைக்கும் தெய்வம் அவருடைய கரத்தை விரோதமா செயல்படுத்துவார். வார்த்தை புறப்பட்ட உடனே தெய்வம் இறக்கப்படுவார். அல்லேலூயா. அந்த திட்டத்தை அந்த மனுஷன் மூலமா தான் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற உங்களிடத்துல ஏதாவது ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறாரா? ஏதாவது திட்டத்தை சொல்லி இருக்கிறாரா? உன்னை கொண்டு நான் இதை செய்வேன், உன்னை கொண்டு நான் இதை செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையை அப்படி, உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை அப்படி என்று சொல்லி ஏதாவது நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அந்த சித்தத்தை ஒப்பு கொடுங்க. அந்த சித்தத்தை ஒப்பு கொடுங்க. யாராவது தெய்வ சித்தத்தை விட்டு வெளியே போய் தத்தளிப்புக்குள்ள கொந்தளிப்புக்குள்ள பெருங்காற்றுக்குள்ள சிக்கி பாதாள குழிக்குள்ள போய் சிக்கி வெளியே வர முடியாத தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? என்னை ஆண்டவர் சொல்றார், இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. நான் தப்பிதம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய வாரேன், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லுவீங்கன்னா தெய்வம் உங்களை பிடித்து அவருடைய சித்தத்துக்கு நேராக கொண்டு வர அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். அப்படி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சித்தம் ஏதாவது வெளிப்படுத்தி இருந்தால் அந்த சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. இனியும் துணிகரம் வேண்டாம், இனியும் முரட்டாட்டம் வேண்டாம். தேவ சித்தம் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் செய்ய மாட்டேன்னு வேண்டாம். தேவனுடைய ஆலோசனை கசப்பா இருக்கு, நான் செய்ய மாட்டேன்னு வேண்டாம். தேவ ஆலோசனை விட நான் எடுக்கிற ஆலோசனை எனக்கு நன்மையா தோன்றுகிறது வேண்டாம். தெய்வம் சொல்லுகிறது கசப்பா இருக்குதோ கஷ்டமா இருக்குதோ இது கண்ணீரின் பாதையோ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. அது கண்ணீரின் பாதையா இருந்தாலும் மகிமையை அவர் கொண்டு சேர்ப்பார். அவருடைய சித்தத்தை கொண்டு நிறைவேற்றுவார். இல்லாத பட்சத்தில் எவ்வளவுதான் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனாலும் உன்னை நீ தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற வரைக்கும் அவருடைய கை உனக்கு பாரமாய் இருப்பது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய கரத்தை நம்ம பாரமாய் வைக்க விடாதபடிக்கு, தேவனுடைய கோபத்தை நம்ம மூட விடாதபடிக்கு, தேவனுடைய கரம் விரோதமாய் செயல்பட விடாதபடிக்கு தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடு. தேவ பிள்ளையே தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடு. நம்முடைய தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்துக்கு என்ன வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்துக்கு என்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்ன சித்தம் உங்க மேல வச்சிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். என்ன ஆலோசனை உங்களுக்கு தந்து நீங்க செய்யல என்பது உங்களுக்கு தெரியும். என்ன ஆலோசனை தந்து நீங்க கீழ்ப்படியாம எதனால உங்க இஷ்டத்துக்கு செயல்படுகிறீர்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் தவறிட்டேன் ஆண்டவரே, இதனால எங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை, நீங்க வெளியில போராட்டம், இதிலிருந்து வெளிவர எனக்கு